ஹலோ கைஸ், வெல்கம் பேக். என் பேர் கௌதம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 24 ஃப்ரெண்ட்ஸ் இன் ரிவ்யூ. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆன கங்குவா. ஸோ இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்க போற படம் அப்படின்னு அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் சொல்லிட்டு இருந்த ஒரு படம் தான் கங்குவா. அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. கங்குவா பத்தி பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் அதோட டெக்னீஷியன்ஸ் பத்தி பாத்துக்கலாம். டெக்னீஷியன்ஸ் அப்படின்றப்போ டைரக்டர். ஸோ டைரக்டர் சிறுத்தை சிவா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து வி சீரீஸ்ல படம் பண்ணியிருக்காரு. ஸோ இதுல வந்து நிறைய ஹிட்டும் இருக்கு, நிறைய சாட்டிஸ்ஃபேக்டரியான படமும் இருக்கு. ஸோ அடுத்தது வந்து கேமராமேன் நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. கேமராமேன் மிஸ்டர் வெற்றி ரொம்ப நல்லாவே இருக்கு ஒர்க் இதுல. அண்ட் ஆர்ட் டைரக்டர் மிலன், அவரு இப்போ இல்ல, இறந்துட்டாரு. பட் அந்த ஒர்க் வந்து ஸ்கிரீன்ல நல்லாவே தெரியுது. அண்ட் இதுல இருந்து மியூசிக் டைரக்டருமே நிறைய இடத்துல வந்து சீனை எலிவேட் பண்றது வந்து டிஎஸ்பி அவரோட மியூசிக் தான், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அது போக ஆக்டர்ஸ் வந்தோம்னா சூர்யா, நட்டி அண்ட் கருணாஸ், யோகி பாபு, திஷா பட்டானி, இது மாதிரி பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ. அண்ட் கேஜிஎஃபோட ஆல்மோஸ்ட் அந்த கேஜிஎஃப் வில்லன்ல இருக்க கேஸ்ட் அப்படியே இருக்காங்க. அண்ட் பாபி இருக்காரு. ஸோ இதுதான் படத்தோட டெக்னீஷியன்ஸ், கேஸ்ட் அண்ட் க்ரூ. இப்போ வந்து படத்துல வந்து நம்ம ரெண்டு ஹாஃபா பார்க்கலாம். லைக் வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்துக்கலாம், அடுத்தது நெகட்டிவ்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னா, நான் வந்து டெக்னீஷியன் பத்தி சொல்றப்பயே சொன்ன மாதிரி மியூசிக் டிஎஸ்பி பண்ணியிருக்காரு. ஸோ பிஜிஎம் வந்து நல்லா இருக்கு. நம்ம அந்த ட்ரெய்லர்ல பாக்குற அந்த கங்குவா சாங்கா இருக்கட்டும், அது இல்லாம சில ஃபைட்ஸ்ல வர சாங்கா இருக்கட்டும், அது வந்து அந்த ட்ரைபல் மியூசிக்ன்றது வந்து நல்லாவே தெரியுது. இப்போ நான் சொல்ற பாசிட்டிவ்ஸ் எல்லாமே வந்து அந்த விண்டேஜ் போர்ஷன்ஸுக்கு மட்டும்தான். ஸோ ஏன்னா நெகட்டிவ் பத்தி சொல்றப்போ அது உங்களுக்கு புரியும். ஸோ இதுல வந்து இந்த விண்டேஜ் போர்ஷன் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். கேமரா ஒர்க்கா இருக்கட்டும், கேமரா வந்து கிட்டத்தட்ட அவங்க அவங்க போட்டிருக்க ஹார்ட் ஒர்க் வந்து நமக்கு ஸ்கிரீன்ல நல்லாவே தெரியுது. ஒரு வந்து கலர்ஸ், அந்த கிளானுக்கு வந்து ஒரு கலர் இருக்கு. கங்கோவோட கிளானுக்கு வந்து கிரீன் கலர், அப்புறம் இன்னொரு ஒரு சி சம்மந்தமான கிளானுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் இருக்கும், அப்புறம் ரெட் கலர். ஸோ இந்த வேரியேஷன்ஸ் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. கேமரா ஒர்க் பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி ஆர்ட் டைரக்ஷன் அண்ட் காஸ்டியூம்ஸ் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு இடத்துல கூட டீட்டெயிலிங் மிஸ் ஆகுற மாதிரியோ, ஒரு ஒரு படத்துல வந்து ஒரு டீட்டெயிலிங் மிஸ் ஆனா அந்த படத்து மேல இருக்க ஒரு ஒரு நம்பிக்கை, நமக்கு அந்த ஒரு பிலீஃப் இருக்கும்ல, நம்ம அங்கதான் அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற பிலீஃப் போயிடும். ஸோ அது எதுவுமே இல்லை, ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த 3 டிபார்ட்மெண்ட் பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுல இன்னொரு பாசிட்டிவ் ஆட் பண்ணலாம் அப்படின்னா சூர்யாவோட ஆக்டிங். 2 கேரக்டருக்கு வேரியேஷன் ஓகேவா. அவர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணிருக்கலாம். பட் ஓகே, இந்த கேரக்டருக்கு அவருக்கு கொடுத்ததை அவர் கரெக்டா பண்ணிட்டாரு. விண்டேஜ் கேரக்டரா இருக்கட்டும், மாடர்ன் கேரக்டரா இருக்கட்டும், ஓகேவா பண்ணிட்டாரு அப்படின்றதுதான். இதுதான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இவ்வளவு நேரம் படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். படத்தோட நெகட்டிவ் அப்படிங்கிறப்போ எங்களுக்கு ஃபீல் ஆனது வந்து படத்தோட ஸ்டோரியே வந்து படத்தோட பெரிய நெகட்டிவ் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னா மாடர்ன் போர்ஷன், விண்டேஜ் போர்ஷன் இப்படி மாத்தி மாத்தி காட்டிட்டே இருப்பாங்க. இந்த 2 போர்ஷன்லயுமே சரி, நம்மளால படத்தோட ரிலேட் பண்ணிக்கவே முடியல. படத்துல இந்த மாடர்ன் போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்ஸ்டா ரீல்ஸ் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். லைக் நீங்க அதை படம் பாக்குறப்போ உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். விண்டேஜ் போர்ஷன் வந்தோம்னா, விண்டேஜ் போர்ஷன் ஸ்டார்டிங் நல்லா பண்ணியிருப்பாங்க. நல்லா கதைக்குள்ள போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். திடீர்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம ஒரு எமோஷன் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. அது ஒரு மாதிரி ரிலேட் பண்ணிக்க முடியல. அதுதான் இப்ப நான் சொல்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி தான் இருந்துச்சு படமும் எங்களுக்கு. இன்னொரு ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, சூர்யா வந்து ப்ரொடியூஸ் பண்ற கதை வந்து பயங்கரமா இருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பாக்குறோம், நிறைய பயங்கரமான ஸ்டோரிஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாரு, படம் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாரு. ஆனா சூஸ் பண்ற படம் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவருக்கு இருக்க டேலண்ட்டுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்கோப் இருக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணி, ஆனா எதுலையும் பண்ணியிருக்காரு, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா கதை இருந்தா தானே, என்னமோ கதை தானே படத்தோட ஒரு லைஃபே, லைஃப் லைனே. அதுவே இல்லை அப்படின்றப்போ நீங்க என்னதான் மேக்கப் போட்டாலும் படத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே வந்தோம்னா படத்துல வந்து சில என்ன சொல்றது, அந்த ஆர்ட் ஒர்க்லயே வந்து மாடர்ன் போர்ஷன்ஸ்ல இருக்க ஆர்ட் ஒர்க்ல லேபு காட்டுறது, இதெல்லாம் வந்து விவேகம்ல இதுலலாம் எப்படி அந்த லேப் போர்ஷன்ஸ் இருந்துச்சோ அப்படியே மாறாம அதே லேப் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு அந்த ஃபீல் போகுது திரும்பவும். அதே மாதிரி லாங்குவேஜ். ஸோ இப்போ விண்டேஜ் போர்ஷன் அப்படின்னு சொல்றப்போ லாங்குவேஜ் வந்து பேசுறாங்க. சில இடத்துல சூர்யாவே பேசுறாரு, ஒரே டைலாக் தான் போகுது. அந்த ஒரே டைலாக்ல தூய தமிழ்ல பேசிட்டே இருப்பாரு, திடீர்னு பார்த்தா நடுவில் நார்மல் தமிழ் வரும். ஸோ அங்கேயும் லைட்டா ஒரு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வந்துருது. இதே மாதிரி போயிட்டே இருக்கு. திடீர்னு வந்து கிளைமேக்ஸ் 15 மினிட்ஸ்லாம் வந்து விண்டேஜ் போர்ஷன், நார்மல் போர்ஷன், விண்டேஜ் போர்ஷன், அந்த இது போர்ஷன், மாடர்ன் போர்ஷன் மாத்தி மாத்தி போட்டு ஒண்ணுமே புரியாம போயிடும் கடைசியில. அந்த மாதிரி தான் இருக்கு. அதான் நான் சொன்னேன், படம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த படத்துல கதை உங்களுக்கு புரியுது அப்படின்றதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். 2வது நெகட்டிவ் பாயிண்ட் வந்து கேஸ்ட். நான் சொன்ன மாதிரி
அந்த கேஜிஎஃப்ல இருக்க வில்லன்ஸ் அவங்க எல்லாம் இருக்காங்க. பாபி டியோல் இருக்காரு. சூர்யாவுமே வந்துட்டு கதை ஃபுல்லா வந்து ஓடிக்கிட்டே தான் இருப்பாரு. மாடர்ன் போர்ஷனா இருக்கட்டும் ஓடுவாரு, விண்டேஜ் போர்ஷனா இருக்கட்டும் ஓடுவாரு, ஓடிக்கிட்டே தான் இருப்பாரு. திஷா பட்டானி எதுக்கு இருக்காங்கன்னே தெரியாது. ஒரே ஒரு சாங் மட்டும்தான் வருவாங்க, அவ்வளவுதான் அவங்க. யோகி பாபுக்கு ஸ்கோப்பே கிடையாது. யோகி பாபு காமெடி 1-2 இருக்கும், அதுவும் பெருசா ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. அதே மாதிரி அந்த வில்லன்ஸ் வந்து யாருக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்போம், இவங்க எல்லாம் ஏதோ பெருசா பண்ண போறாங்க அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தா 10 எல்லாரும் செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி பாபி டியோல் வந்து ஒண்ணு படம் ஃபுல்லா கத்திக்கிட்டே இருக்காரு. கடைசியில சூர்யாவை அடிக்கிறப்பையும் கத்துறாரு, சூர்யா அடி வாங்குறப்பையும் கத்துறாரு. இதே மாதிரி தான் கடைசியில செத்து போயிடுவாரு. இவ்வளவுதான் கேஸ்ட். ஸோ ஆக மொத்தத்துல படம் பார்த்தோம் அப்படின்னா, சூர்யாவுக்கு வந்து ஒரு எப்படியும் ஒரு ஐ திங்க் கரோனாக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுற தியேட்டரிக்கல் ரிலீஸ் இந்த படம் தான். ஸோ வந்து ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக மொத்தத்துல படத்தை ஒரு பேக்கேஜா பார்க்கணும் அப்படின்னா, ஃபேன்ஸுக்கு வந்து லைக் சூர்யாவோட ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டரிக்கல் ரிலீஸ் இது. ஆனா சூர்யாவுக்கு இதுக்கு முன்னாடி படங்கள் வந்து பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் தியேட்டர் மிஸ் பண்ண படங்கள், தியேட்டர்ல ரிலீஸ் ஆக வேண்டிய படங்கள், அதெல்லாம் ஆகல. பட் இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுற அளவுக்கான படமா அப்படின்றது, பட் இருந்தாலும் மேபி டைரக்டர் ஸ்டோரியை தவிர மற்ற எல்லாருமே நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது ஸ்கிரீன்ல நமக்கு நல்லாவே தெரியும். தென் இதுல வந்து ஒரு கேமியோ இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கேமியோவும் ஆல்மோஸ்ட் ஒரு 50-60% எல்லாருக்குமே தெரியும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வேற யாருமே இல்லை, கார்த்தி தான். கார்த்தி வந்து பாபி டியோலோட பையனா வருவாரு. அதுக்காக ஒரு ரிவெஞ்சு இது இந்த மாதிரி வந்து ஒரு கதை. அது வந்து பார்ட் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாடர்ன் டைம்லயும் கார்த்தி அகைன் இருக்காரு. ஸோ அதுதான் இங்கதான் அந்த ரிவெஞ்ச் நடக்க போகுது. மாடர்ன் டைம்ல தான் ஆல்மோஸ்ட் நடக்க போகுது. ஆனா இவங்களுக்கு முன்னாடி இவங்களுக்கும் ஒரு கிளாஷ் இருந்திருக்கு விண்டேஜ் டைம்லயும். அந்த கிளாஷ் என்னன்றதும் மாடர்ன் டைம்ல நடக்கிற ரிவெஞ்ச் இதுதான் பார்ட் 2. ஆனா பார்ட் 2 எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தெரியல. இதுல இருந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி பண்றாங்களா, இல்ல இதே பண்றாங்களா, இதே மாதிரி தான் இருக்க போதா அப்படின்றது தெரியல. ஸோ இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் அப்படின்னு சொல்றப்போ நாங்க வந்து இந்த படத்துக்கு வந்து 190 ருபீஸ் கொடுத்து பார்த்தோம் ஒரு டிக்கெட்டுக்கு. ஸோ அவுட் ஆஃப் 190 இந்த படத்துக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு 90 ருபீஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி அவுட் ஆஃப் 5 இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 2.5. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கும் அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதே போல நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு, ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்க சந்திக்கிறேன். Until then, it's bye from Gautam. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 24 Frames in Review.